10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கர்நாடக மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 3364 மகப்பேறு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. நடப்பாண்டில் நவம்பர் வரை மட்டும் 327 மகப்பேறு மரணங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 40 நாட்களில் பெல்லாரியில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாவட்ட பொது மருத்துவமனையில் மட்டும் 6 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். கர்ப்பிணிகளுக்கு நரம்புகளில் தரமற்ற மருந்து செலுத்தப்பட்டதால் மாரடைப்பு, சிறுநீரக கோளாறு ஏற்பட்டதால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து விசாரணை நடத்தக்கோரி கர்நாடகா பாஜக சார்பில் சட்ட மேலவை எதிர்க்கட்சித் தலைவர் சலவாடி நாராயணசுவாமி லோக் ஆயுக்தா நீதிபதி PS பாட்டீலிடம் புகார் அளித்தார். கர்நாடக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் R அசோகா இந்த விவகாரம் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வலியுறுத்தினார். பாஜக, மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகிய எதிர்க்கட்சியினர் சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்நிலையில் முதல்வர் சித்தராமையா விடுத்துள்ள அறிக்கையில் மகப்பேறு மரணங்கள் குறித்து விசாரிக்க திறன் மேம்பாட்டு கழக நிர்வாக இயக்குனர் கனகவல்லி தலைமையில் 4 பேர் கொண்ட உயர்மட்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அறிக்கையை 3 மாதங்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு நரம்புகளில் செலுத்தப்படும் மருந்து விநியோகம் செய்த மேற்கு வங்க மருத்துவ நிறுவனத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பெல்லாரி மாவட்டத்தில் உயிரிழந்த 6 பெண்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.